நாகதோஷம் நிவர்த்தி செய்யும் காளஸ்திரி கோவில். பக்தர்கள் வெள்ளி நாகத்தை பூஜித்து காணிக்கையாக்கும் காளஸ்திரி கோவிலை பற்றி இந்த பதிவில் காணலாம். புராண காலத்தில் தேவர்கள் இழந்த சக்தியை பெற அசுரர்களுடன் இணைந்து பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை பெற்றனர். திருமால் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் வழங்கும்போது சுபாகு என்ற அரசன் தேவ வடிவம் கொண்டு அமிர்தத்தை உண்டான். சூரியனின் மூலம் திருமால் அமிர்தத்தை உண்டவன் அசுரன் என்பதை அறிந்து தன் அகப்பையால் சுபாகு என்ற நாகத்தை 2 துண்டாக்கினான். அமிர்தத்தை உண்டதால் சுபாகு நாகத்தின் உயிர் போகாமல் இத்தல இறைவனை பூஜித்து தலைப்பகுதி ராகு கிரகமாகவும் வால் பகுதி கேதுவாகவும் நவக்கிரகங்களாக மாறியது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இத்தலத்தில் ராகு கேது உருவங்கள் இன்றளவும் காணப்படுகிறது. நிழல் கிரகமான இவைகள் தன்னை திருமாலிடம் காட்டிக் கொடுத்த சூரியனையும் சந்திரனையும் விழுங்கும் ஆற்றல் பெற்றவை. இந்த ராகு கேதுகள் நமது ஜாதகத்தில் 1, 2, 7, 8 ஆகிய இடங்களில் அமர்ந்து நாகதோஷத்தை உண்டு பண்ணுகின்றன. இத்தோஷத்தால் திருமண தடை, திருமண தாமதம் ஏற்படுகிறது. இந்த நாகதோஷத்தை போக்க நாம் இத்தல இறைவனை வணங்கி வெள்ளி நாகத்தை ராகு கேதுகளாக பாவித்து பூஜை செய்து அந்த நாகத்தை உண்டியலில் காணிக்கையாக்கினால் நமது ராகு கேது தோஷம் விலகு என நம்பப்படுகிறது. இதற்கு காரணம் வாயு பகவானிற்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலமிக்கவர் என்பதை கண்டறிய ஆதிசேஷன் மேருமலையை இறுக்கி பிடித்து கொண்டான். வாயு பகவான் வேகமாக காற்று வீசும் பொழுது மேருமலையின் நுனிப்பகுதி விழுந்து இடமே இந்த காளஸ்திரி கோவில். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் காளஸ்திரி நாதர் அருகில் எரியும் தீபம் காற்றடித்தாலும் இன்றளவும் அசையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. இத்தல இறைவனை கண்ணப்ப நாயனார் மாமிசம் கொண்டு பூஜித்த போது சிவாச்சாரியார் இச்செயலை சிவன் தடுக்காதது ஏன் என்று எண்ணியபோது சிவன் தன் பானத்திலிருந்து இரத்தத்தை கண்ணீராக சிந்தினான். சிவனின் மீது கொண்ட அளவற்ற பக்தியினால் வேடுவ நாயனார் தன் வலது கண்ணை பிடுங்கி அவனின் வலது கண்ணில் பொருத்திய போது இரத்தம் வடிவது நின்றது. ஆனால் சிவனின் இடது கண்ணில் இரத்தம் வழிய ஆரம்பித்தது. பதறிய வேடுவ நாயனார் தன் கால்களை சிவபானத்தில் ஊன்றி தன் இடது கண்ணை பிடுங்கிய போது சிவன் ரிஷப வாகனத்தில் காட்சி அளித்து அந்த வேடுவ நாயனாரை கண்ணப்ப நாயனாராக மாற்றினார். இந்த நிகழ்வை மறந்து நின்று பார்த்த சிவாச்சாரியார் உண்மையான சிவபக்திக்கு குலம் ஒரு தடையில்லை என்பதை உணர்ந்ததோடு இறைவனிடம் பக்தியுடன் எப்பொருளை காணிக்கையாக்கினாலும் அவன் ஏற்றுக்கொள்வான் என்பதை இத்தல புராணம் நமக்கு உணர்த்துகிறது. நாமும் இத்தல இறைவனை வணங்கி நம் தோஷங்களை போக்கிக் கொள்வோம்.